அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் எங்களுடைய கண்மலையாய், எங்களுடைய கோட்டையாய், நாங்கள் நம்பும் நம்பிக்கையாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் வந்த எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருடைய சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். நாங்கள் முகத்தை பார்க்கிறோம். நீர் உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். ஒரு விசை உம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே உம்முடைய மக்களை தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வேதம் சொல்லுகிறது போல உம்மிடத்தில் வந்த எல்லாரையும் நீர் பார்த்து மனதுருகி அவர்களை நீர் சொஸ்தமாக்கினீர் என்று சொல்லுகிறதே. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக, சுகமாக்குவீராக, முழுமையான ஒரு சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்து எங்களை நடத்தட்டும். உம்முடைய திரு நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமேன், ஆமேன். திவ்ய அன்பின் சத்தத்தை ரட்சகா கேட்டு உம்மை அண்டினே. இன்னும் கேட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டீதோ வந்தே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. என்னை மோற்றுமே இந்த நேரத்தில் சொந்தமாக்கி கொள்ளுமே. உம்மை வாஞ்சையோடெந்தன் உள்ளத்தில் நாடி தேட செய்யோமே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறே. உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறே. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கேட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. முறைமுறையாக வாசிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கலாம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிழலில் தங்குவான்.
அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். திருப்தியாக்கி என் ரட்சித்து அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை நமக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமே. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் துதித்து ஆராதித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த அருமையான இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வேதம் நமக்கு தருகிற வாக்குதத்தத்தின்படி உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய மறைவிலே அவருடைய நிழலிலே நம்மை கர்த்தர் இதுவரைக்கும் மறைத்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரே, அதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. கொஞ்ச நேரம் வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறவருடைய பாதுகாப்புக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் சுவாமி, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தயவுள்ள கரம் நம்மேல நன்மையாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்முடைய அடைக்கலமாக, நம்முடைய கோட்டையாக, நம்முடைய தேவனாய், நம்மோடு கூட நாம் நம்பி இருக்கிறவராய் நம்மிடத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். சத்துரு நம்மை தொடாதபடி நம்மை சுற்றிலும் வேலி அடைத்து காக்கிற தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அதற்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவருடைய கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய உண்மைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறாரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நம்மை எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய பலனோ எங்களுடைய பாதுகாப்போ அல்ல, நீரே எங்களுடைய பலனாய், நீரே எங்களுடைய கண்மலையாய், நீரே எங்களுடைய கோட்டையாய், எங்களுடைய துருகமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவன். அக்கினியிலே நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தவர், இனிமேலும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழுகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. செங்கடலை நீர் பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும்
எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையால் கடந்து வந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எங்கள் தேவன் நீர் தானப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். ஹல்லேலூயா. ஓ மகிமை 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 மகிமை. கண்மலை. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர். ஓ வல்லமை 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 இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகளை கர்த்தர் உடைப்பீராக. எல்லா சத்துருவின் வல்லமைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அக்கினியை கர்த்தர் இந்த நேரத்தில் எங்கள் மத்தியில் நீர் ஊற்றி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி 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 அக்கினி. ஓ தேங்க் யூ லார்ட். ரீபாபா சந்தூரா நிகமா கபலா ரதம் கரவா. இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துருவின் கட்டுகள் உடைக்கப்படட்டும்ப்பா. பிசாசின் வல்லமைகள் இந்த நேரத்தில் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எங்கள் தேவன் நீர்தான். ஹல்லேலூயா. எங்கள் ராஜா நீர்தான், எங்கள் கண்மலை நீர்தானப்பா. நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள கரம் எங்கள் மேல ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் அமர்ந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சத்துருவின் தடைகளை உடைத்து எங்களை நீர் வெற்றியாய் நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா நுகங்களை முறிக்கிற தேவன் ஆண்டவரே. எதெல்லாம் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த பாரங்களை எல்லாம் கர்த்தர் இந்த நேரத்தில் உடைத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எங்களை விட்டு மாற்றி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நிமிர்ந்து நின்று உம்மை மகிமைப்படுத்துகிறவர்கள். ஹல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால எல்லாரும் சொல்லுங்க, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாள் நாம் விழுந்து போகிறவர்கள் அல்ல, மடிந்து போகிறவர்கள் அல்ல. பவுல் சொல்லுகிறது போல எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோ நாங்கள் மடிந்து போகிறவர்கள் அல்ல, கீழே தள்ளப்பட்டோ மனமுறிந்து போகிறவர்கள் அல்ல. ஆண்டவருடைய நாமத்தினால எழும்பி நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். அவர் நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களில் இந்த 31வது நாளிலே தேவ சமூகத்திலே நாம் வந்து கர்த்தரை நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு தந்த இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த லெந்து நாட்களில் விசேஷித்த விதமாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த லெந்து நாட்களுக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் முதல் பகுதி. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளவும், அந்த அழைப்பிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது போல, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் என்று சொல்லுகிறது. அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். எங்கே, எதற்காக, எப்படி நம்மை ஆண்டவர் அழைத்தாரோ அதிலே நாம் நிலைத்திருக்கிறவர். அதிலிருந்து விலகி போகிறவர்களாக நாம் இல்லாதபடி நிலை நிற்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலும் இன்னொரு முக்கியமான ஒரு அழைப்பை வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கு என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களை, இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்ற வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா அது பொதுவாக எல்லாருக்கும் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கடவுளுடைய வார்த்தையின்படி வாழுகிற அல்லது கொஞ்சம் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனை பார்த்தா உடனே என்ன சொல்லுவாங்க? பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பரிசுத்தவான் என்பது ஒரு பொதுவான வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு பல நேரங்களில் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது யார் பரிசுத்தவான் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புச்சுன்னா கிறிஸ்தவங்க எல்லாரும் அப்படித்தானே ஆயிடுது. கிறிஸ்தவங்கள்லாம் பரிசுத்தவான்கள். அப்படியா? ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அந்த குறிப்பிட்ட நபரை குறித்து பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அதில் ஒருத்தர் அவரை பார்த்து, ஐயா நீதிமான், ஐயா பரிசுத்தவான் அப்படின்னாரு. எனக்கு உடனே ஒரு கேள்வி எழுந்துச்சு, எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க? நீதிமான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள், தகுதிகள் இருக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதே கேள்வி இன்றைக்கும் எழுந்துச்சு. இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது, யார் பரிசுத்தவான்? நம்ம விளக்க உரைகளெல்லாம் வாசித்து பார்ப்போமானால் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அதில் போடுறாங்க. ஆனால் வேதத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஆகட்டும், வேதமாகட்டும் சில காரியங்களை முக்கியப்படுத்தி சொல்லுகிறது. இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அருமையானவர்களை, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யார் பரிசுத்தவான் என்று நாம் பார்ப்போமானால் முதலாவதாக எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 1:1.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்போ முதல்ல பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படும் போது யார் பரிசுத்தவான்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புமானால் வேதம் சொல்லுகிறது விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, எல்லாரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கல. யாரை அழைக்கிறது தெரியுமா? விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் விசுவாசிகள் தானா அப்படின்னா பல நேரங்களில் எல்லாரும் விசுவாசிகளாய் இருப்பது கிடையாது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசுவோடு இருந்த அவருடைய சீஷர்கள் கூட விசுவாசிகள் கிடையாது. மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் படவிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது காற்று பலமாய் வீசினது, படவு அலைபட்டது. அவங்க என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை போய் அலட்டி எழுப்புனாங்க. எழும்பின இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்க. அவங்கள பற்றி ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றார். இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவினுடைய அற்புதத்தை பார்த்தார்கள், அவர் செய்த நன்மைகளை அனுபவித்தார்கள். எல்லாம் அனுபவித்த பொழுது அவங்களுக்கு இருந்தது என்ன தெரியுமா? அற்பமான விசுவாசம். பெரிய விசுவாசம்லாம் இல்லை, புகழத்தக்க விசுவாசம் அவரிடத்துல இல்லை. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இதுதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய விசுவாசமும் கூட. எப்படிப்பட்ட விசுவாசம்? சின்ன சின்ன காரியங்களுக்கு கர்த்தரை விசுவாசிப்பாங்க. இல்ல ஒரு 100 200 எல்லாம் எதுக்கு விசுவாசிக்கிறவங்க உண்டு. நான் கேட்ட ஆண்டவர் கொடுத்துருவாரு. பெரிய அமௌண்ட் கேட்டாலாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய நினைப்பு பெரிய அமௌண்ட்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அப்புறம் பாருங்க, சின்ன சின்ன வியாதிகள் வந்தா ஜபம் பண்ணா சரியாயிடும், அந்த விசுவாசம். பெரிய வியாதி வந்தா அது கொஞ்சம் கஷ்டம்தான், டாக்டரை போய் பார்த்துடணும். இல்லை, இன்னைக்கு நிறைய நம்ம எப்படி ஆண்டவரை பார்க்கிறோம்னா ஒரு அற்பமான விசுவாசம் நமக்குள்ள இருக்குது. என்ன பெரிய விசுவாசம்லாம் இல்லை, அற்ப விசுவாசம். ஆனால் வேதத்தை நீங்க வாசி பாருங்க, என் விசுவாசம் வளர வேணும். எப்படி வளரும்? ரோமரின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து அவர் நமக்கு கற்றுத் தருகிறார். வாசிங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். முதல் காரியம், விசுவாசத்திலே நாம் சிறந்து விளங்க வேண்டுமானால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் எப்படி இருக்கக்கூடாது? அவிசுவாசமாய் சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சந்தேகப்படாத. யாரை சந்தேகப்படாத? ஆண்டவரை சந்தேகப்படாத. இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆண்டவரை சந்தேகப்படுகிறோம். காலம் தாழ்ந்தால் ஒரு சந்தேகம் வருது. இல்லை, நம்ம கேட்ட ஜெபம் கொஞ்சம் காலம் தாழ்ந்து போனால் உடனே ஆண்டவர் மேலே ஒரு சந்தேகம் வருது. செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்புறம் பாருங்க, கொஞ்சம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது பிரச்சனை கொஞ்சம் அதிகமாச்சுன்னா உடனே சந்தேகம் வருது. ஆண்டவர் என்னை கைவிட்டாரு போல இருக்குது, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரு போல இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லை, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், காற்றும் கடலும் கொந்தளிக்கிற பொழுது சீஷர்கள் பயந்தார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏசாமி கூட இருக்கிறாரு, உண்மைதான். ஆனா இப்போ படகு அமிழ போகிறதை இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, இவர் எழுந்திருப்பாரா எழுந்திருக்காம போவாரா, என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பதற்றம். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் உறுதியை நீங்க பார்த்தீங்கன்னா 25 வருஷம் காத்திருக்கும் போது கூட அவன் ஆண்டவரிடத்துல சந்தேகப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 25 வருஷம் காத்திருந்தாலும் அவனுக்குள்ள என்ன வரல? அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகம் வரல. இரண்டாவது, வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகம் வராதது மட்டுமல்ல, இரண்டாவது பாருங்க, 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பினான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, விசுவாசிகளாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள்
முதல்ல சந்தேகப்பட மாட்டாங்க, ரெண்டாவது முழு நிச்சயமாய் நம்புவார்கள். என்ன நம்புவாங்க? வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவர் கொடுத்த வாக்குதத்தங்கள் எல்லாம் பைபிள் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆம்னா என்ன? ஆமா உண்மைதான், நான் தான் கொடுத்திருக்கிறேன். ஆமேன்னா என்ன? அப்படியே ஆகட்டும். அப்ப ரெண்டு வார்த்தை ஒவ்வொரு வாக்குதத்தத்துக்கு பின்னால இருக்குது. என்ன தெரியுமா? ஒன்னு, ஆமா இந்த வாக்குதத்தம் நான் கொடுத்தது. ரெண்டாவது, இந்த வாக்குதத்தம் நிச்சயம் நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாம் என்ன பண்ணானா, வாக்குதத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். யோவானை கேட்டீங்கன்னா அவர் சொல்வாரு, ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவர் மட்டுமல்ல, நாம் கேட்கிறதற்கு அவர் பதில் அளிக்கிறார் என்று நாம் நம்பி இருக்கிறோம். அதுதான் நம்முடைய விசுவாசம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாய் எனக்கு பலன் தருவார் என்கிற நம்பிக்கை தான் ஆண்டவர் மேல நான் கொண்டிருக்கிற தைரியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில முதல்ல அவன் கர்த்தர் மேல சந்தேகப்படல, ரெண்டாவது முழு நிச்சயமாய் நம்பினான், மூணாவது அவன் என்ன செய்தான்? தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. விசுவாசம் அடுத்தது எங்க வரணும் தெரியுமா? வாயில அறிக்கையா வரணும். இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது, அவன் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, விசுவாசம் வளர வேண்டுமானால் நம்முடைய வார்த்தையாய் அது வெளிப்படணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் என்ன சொல்லுகிறோமோ அது நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இதை செய்வார்னு சொன்னீங்கன்னா நடக்கும். ஆண்டவர் இப்படி அற்புதம் என் வாழ்க்கையில செய்வார்னு சொன்னீங்கன்னா அது நடக்கும். இன்னைக்கு பல நேரங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு, இல்லாத வியாதியை வந்தது போல இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தலைவலி வந்துட்டா என்னமோ ஆச்சு, பிபி கூடிடுச்சு போல இருக்குது, சுகர் கூடிடுச்சு போல இருக்குது, அல்ல அப்புறம் ஏதாவது கட்டி வந்துச்சோ, இப்படியே தான் நம்ம யோசிச்சு 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 இந்த யோசனை என்ன பண்ணுமா, நம்ம சரீரத்தை அதற்கு ஏற்றபடி நடத்திக்கிட்டே இருக்குது. நம்முடைய யோசனையை, நம்முடைய பேச்சோ, நம்முடைய சரீரத்தை நடத்தி இல்லாத வியாதி கூட வந்து சேர்ந்துடுதான். சரிங்களா? ஒருத்தரை தொடர்ந்து உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் சுகர் இருக்கும் போல இருக்குது, கொஞ்சம் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு 4 நாள் சொன்னீங்கன்னா 5வது நாள் அவருக்கு சுகர் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவரே யோசிப்பார், நமக்கு ஒரு வேளை சுகர் வந்துடுச்சு போல, அதனால தான் பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சாருன்னா தானா வந்து சேர்ந்துரும். அதற்கு பதிலாக இல்லை, ஆண்டவர் எனக்கு சுகம் தருவார், ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் தம்முடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு பூரண சுகம் தருவார் சொல்லி பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் திரும்பவும் உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்கிறேன் பாருங்க. ஒரு அம்மாவுக்கு ஸ்பைனல் கார்டில் கேன்சர், மருத்துவமனைக்கு போனாங்க, செக் பண்ணிட்டு அலோபதி டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் 3 மாதம் தான், அதுக்கு மேலே இவங்க இருக்க மாட்டாங்கன்ட்டாங்க. அதன் பிறகு ஹோமியோபதிக்கு போனாங்க, சித்தாவுக்கு போனாங்க, சித்தா டாக்டர் செக் பண்ணாரு, இல்லைங்க முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் முதலே வந்திருந்தீங்கன்னா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ பாருங்க, இவங்க கடைசியா கணவனும் மனைவியும் முடிவு பண்ணதுன்னு தெரியுமா? மனிதர்கள் கைவிடலாம், கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இவங்க என்ன பண்ணாங்க, இந்த அம்மா படுத்த படுக்கையாவே இருக்கும், எழுந்திருக்க மாட்டாங்க. இந்த கணவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மியூசிக் டீச்சர், அவர் ஸ்கூலுக்கு போய் டீச் பண்ணுவார். ஆகவே இவர் என்ன பண்ணுவாராம், வீட்டில் இருக்கிற நேரம் வேதத்தில் உள்ள வாக்குதத்தங்கள் எல்லாம் எடுத்து எழுதி 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 அதை தன் மனைவியினுடைய அருகில உட்கார்ந்து அதை படிப்பாரா, வாக்குதத்தங்களை படிப்பாரா, சத்தமா படிப்பார். அந்த அம்மாவும் அந்த வாக்குதத்தை சத்தமா சொல்லுவாங்க. இப்ப இவர் வேலைக்கு போன பிறகு அந்த அம்மா அந்த வேத வசனங்களை படிப்பாங்க. இது இந்த ஒரு வாரத்துக்கு மேல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இந்த இரவு நேரம் கணவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குதுன்னு முழிச்சு பார்க்குறாரு.
பார்த்தா இந்த அம்மா பெட்டில் படுத்து இருந்தவங்க எழுந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவருடைய கண்ணை நம்ப முடியல. உண்மையிலே இந்த அம்மா தானா, எப்படி இவங்க எழுந்துச்சு உட்கார்ந்தாங்க அப்படின்னு யோசிச்சு வெளியே வந்தார். என்னம்மா என்னாச்சு அப்படின்னா அந்த அம்மா சொல்லுச்சு, என்னன்னு தெரியலங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, எழுந்துரு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, எழுந்திருச்சு நின்றுட்டேன், நடந்து பாருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, நடந்தேன், இப்போ பாத்ரூமுக்கு போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இவருக்கு ஒன்றும் புரியல. சரி நாளைக்கு பார்த்துக்கோம் படு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சிட்டாரு. மறுநாள் காலையில் எந்த டாக்டர் இவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு சொன்னாரோ அதே டாக்டர் கிட்ட கூட்டு போறாரு. இப்போ டாக்டருக்கு ஆச்சரியம், படுத்த படுக்கையாக கிடந்தவங்க இப்போ நடந்து வர்றாங்க. இந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் எதுக்கும் போய் ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்னார். ஸ்கேன் எடுத்து பார்த்தா 2 ஸ்கேனையும் 2 கையில் வச்சுட்டு பார்க்குறாரு. பழைய ஸ்கேனில் கேன்சருக்கான அறிகுறிகள் இருக்கிறது, புது ஸ்கேனில் எந்த அறிகுறியுமே இல்லை. அவர் கேட்டாரா, நீங்கள் எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னாராம். அவங்க சொன்னாங்களா, நாங்கள் எங்கேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலை, ஆண்டோடைய வேதத்தை வாசித்தோம், ஆண்டோடைய வேத வசனம் எங்களுக்கு சுகம் தந்தது. அல்லேலூயா. அந்த அம்மா என் முன்னால் உட்காந்துட்டு என்னை பார்த்து கேட்குறாங்க, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்குன்னாங்க. நான் கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன், என்னடா இது இந்த அம்மா இப்படி ஒரு கேள்வி, என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்றாங்களே அப்படின்னா. அப்புறம் தான் சொல்கிறாங்க, நான் கேன்சரில் செத்து போக வேண்டியவ, கர்த்தர் எனக்கு உயிரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால் ஒரு நாள் வருகிறது, உங்க கையில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க ஏந்தி ஆபிரகாமும் சாராளும் சொன்னது போல தேவன் எங்களை நகைக்க பண்ணினார்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. அவங்கள தான் வேதம் சொல்லுது பரிசுத்தவான்கள்னு சொல்லுது. அல்லேலூயா. அவங்க தான் பரிசுத்தவான்கள். சரி, அப்போ என்னையா செய்கிறது, விசுவாசம் வளரணுமே, என்ன பண்ணோம் அப்படின்னா கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அதற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வாசிங்க, கொலோசியர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. விசுவாசம் வளரணும்னா நம்ம கேட்ட வசனத்தை நாம் என்ன செய்யணுமா, விசுவாசத்திலே போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் என்ன பண்ணோம், உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் நாம் பெருகணும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த அற்புதத்தை நீர் நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியத்தில் நீர் விடுதலையை தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் என் வாழ்க்கையில் இந்த நன்மையை தரப்போகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்திலே நீங்களும் நானும் பெருகும் போது விசுவாசம் நம்மிலே உறுதிப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இப்போ சொல்லுங்க, நம்ம பரிசுத்தவான்கள் தானா? எங்கேயாவது குறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. இப்போ இது சரி, நம்ம தான் அப்படி வளரணும். ஒருவேளை அடுத்தவங்க வளராம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா பவுல் அதுக்கும் ஆலோசனை சொல்றாரு. ரோமரின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 14:1. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை என்ன பண்ணுங்க, சேர்த்து கொள்ளுங்கள். ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அருமையானவர்களே, நம்ம விசுவாசத்தில் வளர்றது மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களே என்ன பண்ணுமா, விசுவாசத்தில் வளர வைக்கணும். எப்படி? அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தால் அவங்களையும் சேர்த்துக்குங்க. இல்லைங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் நன்மையை தருவார். அவர்களுக்கு அந்த விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த விசுவாசத்தில் அவங்க வளராம கொஞ்சம் சந்தேகத்தோட இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறது, நீ 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 விசுவாசிக்கிறதே கிடையாது, நீ ஆண்டவரை நம்புறதே கிடையாது, அதனால தான் உனக்கு அற்புதமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஓ அப்போ நமக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை தான், அவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அப்போ நான் விசுவாசத்தில் வளர முடியாது போல, விசுவாசம் எனக்கு இல்லை போல அப்படின்னு ஒதுங்கி போகிற சூழ்நிலைகள் உண்டு. பைபிள் சொல்லுது, அவிசுவாசிகளை விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுடைய ஐயங்களை குற்றமாக
தீர்க்காதிருங்க, நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வேதம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுது, பரிசுத்தவான்கள். யார் பரிசுத்தவான்கள்? விசுவாசிகளாய் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட விசுவாசம்? அற்ப விசுவாசம் அல்ல, நல்ல வளர்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை போல நம்முடைய விசுவாசம் வளரணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் போதிக்கப்பட்ட விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் நாம் பெருக வேணும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ரெண்டாவது, யார் பரிசுத்தவான் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ரெண்டாவது நாம் பார்க்கிற பரிசுத்தவான் என்கிற அந்த மனிதனுக்கான தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலையும் அப்படியே இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் யாரு? சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறாரே தவிர கலகத்திற்கு தேவன் அல்ல. சொல்லிட்டு பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்ற தெரியுமா? பரிசுத்தவானுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் என்ன உண்டு? சமாதானம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் பரிசுத்தவான் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? அப்போ பரிசுத்தவான் இல்லைன்னா என்ன உண்டு? கலகம் உண்டு, அடிதடி சண்டை உண்டு, பாத்திரம் பண்டம் பறக்கும், கெட்ட கெட்ட வார்த்தையாக வரும். அங்கே போய் நல்ல அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க, அந்நிய பாஷெல்லாம் பேசுவாங்க. கோயிலுக்கு வந்தால் இங்கே ஒரு பாஷை பேசும், வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு பாஷை பேசும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்தவான் இல்லை, அசுத்தவான். பைபிள் சொல்லுது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் ரெண்டாவது ஒரு பரிசுத்தவான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு ஒரு அர்த்தம் கற்றுத்தர்றாரு. என்ன தெரியுமா? யாரெல்லாம் சமாதானத்திற்குரியவர்களால் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. அப்ப யாராவது கலகம் வச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேருக்கு தகுதியே கிடையாது. அது என்னதான் அவங்க பெரிய ஜபம் பண்ணாலும் சரி, அவங்க விசுவாசிகளாய் வாழ்ந்தாலும் சரி, சமாதானம் இல்லாத, சமாதானம் பண்ணாத, சமாதானத்தை சொல்லாத யாராய் இருந்தாலும் அவங்க யார் இல்லை? பரிசுத்தவான்கள் அல்ல. அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறாங்க, யாருக்கிட்டையாவது பேசுனாங்கன்னா அவங்கள நோக அடிச்சுட்டு வராமல் அவங்க அமைதியாக வரமாட்டாங்க. அவங்க உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க, இவங்க உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி நடந்துட்டாங்க. சில நேரங்களில் சில இடத்துல பேசும்போது பயமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம சமாதானத்தை அவங்க கெடுத்துருவாங்க. நம்ம சமாதானத்தை அவங்க கெடுத்துருவாங்க. இன்னைக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை என்ன எதுக்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்றார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள். அல்லேலூயா. கலங்கின வீட்டில் போய் இன்னும் கலக்கிட்டு வர்றவங்க கிடையாது, சமாதானம் பண்ணுறவங்க. ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை பார்த்தேன். அந்த குடும்பத்தில் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா ஒரு ஊழியக்கார அம்மா வந்தாங்க ஐயா, அவங்க வந்து ஜோமெண்ட்டு போனாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை தான் இன்னை வரைக்கும் எங்கள் வீட்டில் ஓடிட்டு இருக்குதுயா, சமாதானமே கிடையாது. அப்போ அவங்கள என்ன சொல்வீங்க? ஊழியக்காரங்க இல்லை, ஊழியக்காரங்க ஒரு வீட்டில் போய் ஜோம் பண்ணால் என்ன வரணும் சொல்லுங்களேன். ஊழியக்காரங்க மட்டும் இல்லை, யாரெல்லாம் விசுவாசிகளோ நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது என்னத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்குது? சமாதானம் சொல்லுங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? வீட்டுக்குள்ளே போகும்போதே பார்க்கும்போதே என்ன பண்ணுமா? சமாதானம். உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. உங்களுக்கு
ஷாலோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சமாதானம். ஆனால் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இல்லாமல் அநேக நேரங்களில் கலகத்தை பார்த்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீ பரிசுத்தவான் அல்ல. எபிரேயரின் புஸ்தகத்தில் பாருங்க, 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஒரு ஆலோசனை வேதம் நமக்கு சொல்லுது. 12:14, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்போ யாவரோடும் என்ன பண்ணுமா? சமாதானமாய் இருக்க நாடுங்கள் என்று வேதம் சொல்லுது. யாவரோடும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே வார்த்தையை இங்கே எடுத்து சொல்லும்போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்றாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. பவுல் சொல்லும் போது என்ன சொல்லுது? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரோடும் எப்படி இருங்க? சமாதானமா இருங்க. அருமையானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்றது தெரியாது. இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு ஐயா இறந்து போயிட்டாங்க போரூரில். நாங்கள் போரூரில் இருக்கும்போது அவர் அப்போ தான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அங்கே ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவ்வளோ பெரிய மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். வாலிப பிள்ளைகளோடு கூட அவ்வளவு இனிமையாக பழகுவார், அவங்கள அவ்வளவு அருமையாக நடத்துவார். நேற்று இரவு 10 மணிக்கு சாப்பிட்டாரு, படுத்தார். கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு எழுச்சி உட்கார்ந்தாரு, அப்படியே போச்சு. நைட்டு படுத்தவங்க காலையில் எழுந்திருக்கல. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்ம மனசுக்குள்ள எரிச்சலையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு, கலகத்தை வச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு படுத்து நாளைக்கு எழுந்திருப்போமான்ற நிச்சயமே இல்லாமல் இருக்கும்போது ஒன்று தெரிஞ்சுங்க, முடிஞ்ச வரைக்கும் யாவரோடு எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. ஆண்டவர் வரும்போது நீ என் பிள்ளையான்னு கேட்கணும். அப்படியா? பிள்ளையான கேட்கணும், நீ என் பிள்ளைன்னு சொல்லணும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும், 2வது பரிசுத்தவான்கள் என்பவர்கள் யார்? சமாதானம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. அப்போ இந்த 2 காரியத்தை இன்னைக்கு சிந்திச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் மற்ற காரியங்களை நாளைக்கு சிந்திப்போம். 1 விசுவாசிகள் பரிசுத்தவான்கள், 2வது சமாதானமாக இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்கள். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என்னுடைய விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்தவான்கள் என்கிற பெயர் மாத்திரமல்ல, அந்த பெயருக்கு ஏற்ற வாழ்க்கை எனக்கு வேணும். 2வது சொல்லுங்க, பரிசுத்தவான்கள் என்பவர்கள் சமாதானமாய் இருப்பவர்கள். அவர்கள் கலகத்திற்கு கலகத்தின் தேவனாய் இருக்கிறவரிடத்துல இல்லை, சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறவரிடத்துல அவர்களை அன்பு வைத்திருக்கிறாங்க, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறாங்க. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. எனக்கு ஆண்டவரே, சமாதானமாய் இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, யாவரோடும் சமாதானமாய் இருக்க உதவி செய்யுங்க. பவுல் சொல்லுகிறது போல, கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாய் இருங்க. யாரிடத்திலும் பகைமை வேண்டாம், யாரிடத்திலும் கோபம் வேண்டாம், யாரிடத்திலும் எரிச்சல் வேண்டாம், யாரையும் நாம் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று தினத்தில் பார்த்தோம் அல்லவா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. அவர் நீதியாய் நியாயம் செய்கிறவர், அவர் பார்த்து கொள்வார். நம்ம சமாதானத்தை இழந்து போய் வாழ்கிறவர்களாய் வாழக்கூடாது. பரிசுத்தவான்கள் சமாதானமாய் இருக்கிறவர்கள். ஆகவே ஆண்டவரே, அந்த சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரத்தில் கேட்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்தவான்களுக்கான தகுதிகளை நாங்கள் பார்த்தோம். அவர்கள் விசுவாசிகள், விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், அவங்க தான் பரிசுத்தவான்கள். அவர்கள் சமாதானமாய் இருப்பவர்கள், மற்றவர்களுக்கு சமாதானத்தை தருகிறவர்கள்.
அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். ஆகவே எங்களையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எம்முடைய விசுவாசம் வளரவும், நாங்கள் எல்லா விதத்திலும் சமாதானமாய் இருக்கிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் கிருபையை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.